ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வசிய மருந்து அதி விரைவில் பலன் தர வைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய மாந்திரிகளும் சரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறோம் சரி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி நாங்கள் வசிய மருந்து செஞ்சு கொடுக்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேங்குது சாமி, ரொம்பவுமே அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத ரொம்பவுமே லேட் ஆகுது சாமி. நாங்களும் என்னென்ன சித்தர் நூல்களில் இருக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா மூலிகைகள்லாம் சேர்த்து தான் நாங்கள் செய்கிறோம், இல்லை அசைவ முறையில் செய்கிறோம், இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் வசிய மருந்து நல்லா அற்புதமாக செஞ்சிட்றீங்க சரிங்களா. அதனுடைய அளவுகள் மாறாமல் அற்புதமாக செஞ்சிட்றீங்க. அதில் எந்த ஒரு குறைகளும் சொல்கிறது முடியாது. ஆனால் அதில் அது அதிவிரைவில் வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை முறைகள் சரிங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய மாந்திரிகள் பார்த்தீங்கன்னா இதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி இதே கரெக்டாக அதை அதிவிரைவில் வேலை செய்கிற வைக்கிறதுக்கு உண்டான பூஜை முறைகளை செஞ்சு அது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அதற்கு உண்டான அந்த பூஜை முறைகள் கொடுத்துட்றாங்க. அது கொடுக்காம நீங்கள் செய்யும் பொழுது அது வெறும் மருந்தாக மட்டும்தான் அது போகுமே தவிர அது மற்றபடி எந்த ஒரு வசிய ஈர்ப்புக்கு உண்டான வேலைகள் அங்கே செய்கிறது கிடையாது. அப்போ அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரியான மருந்துகள் வேலை செய்யாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்களும் இதுதான் சரிங்களா. அப்போ இது எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த வசிய மருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பூஜை முறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நீங்கள் வசிய மருந்து செய்கிறீங்க சரிங்களா. அது 4 நட்சத்திரங்கள் நேரங்கள் பார்த்து வசிய மருந்து செஞ்சுட்டு அதை முதல்ல என்னென்னா பொடியாக ஒரு சிலர் பொடியாக கொடுப்பீங்க, ஒரு சிலர் குளிகையாக கொடுப்பீங்க. அது தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறீங்க. அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா பதனப்படுத்தணும். அதை நல்லா பதப்படுத்தி அதை வஸ்திரகாய செஞ்சு அதை ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பச்சை நிற காட்டன் துணி சரிங்களா, காற்று போகாத மாதிரி நல்லா வச்சு நல்லா இருக்க கட்டி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒன்று அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த மாதிரியான இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லை ஆற்றங்கரையோரமாகவோ ஏரிக்கரையோரமாகவோ குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் தீபம் ஏற்றிக்கணும் சரிங்களா. தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முறையாக இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துடணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் இந்த வசிய மருந்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அதுக்கு என்னென்னா அதுக்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை உச்சாரணம் கொடுக்கணுமோ அத்தனை தடவை உச்சாரணம் கொடுக்கணும். இதே நீங்கள் எப்போ செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று அமாவாசை நாளைக்கு நீங்கள் செய்யலாம், அப்படி இல்லைன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு திருப்பி உள்ளிருக்கக்கூடிய அந்த வசீடு மருந்து எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்ச பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.